கிறிஸ்துமஸ் காலங்களில் உங்கள் சபையில் பல ஊழியங்கள் இருக்கும், அதிலெல்லாம் நீங்கள் பங்கு பெறணும். போய் பாட்டு பாடி சுவிசேஷத்தை கிராமங்களில் அறிவிப்பதற்கு கிறிஸ்தவ வீடுகளே போய் பாட்டு பாடி தட்டை நீட்டி காணிக்க எடுக்கிறதெல்லாம் மாற்றிடுங்க. எங்கள் சபையில் நான் சொல்கிறேன், ஒரு கிறிஸ்தவ வீட்டுக்கும் போகக்கூடாது, தட்டை எடுத்துகிட்டு போய் காணிக்கெல்லாம் நீட்டப்படாது, காணிக்கே வாங்கக்கூடாது. கேரல் ரவுண்டு போனால் பாட்டு பாடி சுவிசேஷம் அறிவிக்கணும். அதுக்கு தான் போய் பிச்சைக்கார மாதிரி வீட்டு முன்னால் நின்று கிறிஸ்தவங்கிட்டே பாட்டு பாடி கிறிஸ்தவங்கிட்டே காணிக்க வாங்குறதா, அதல்ல. அதனால் நான் எங்கள் சர்ச்சில் சொல்லிட்டேன், பல வருஷமாக அப்படி தான். எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது சொல்லிட்டேன். எங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியும், அவங்க பாட்டு தெரியும், எதுக்கு எங்கள் வீட்டுக்கு முன்னால் வந்து பாட்டு பாடுறீங்க நீங்கள்? அதனால் எங்கள் சபையில் சொல்லிட்டேன், எல்லாம் கிராமத்துக்கு போங்க, நாங்கள் யாரும் காணிக்கெல்லாம் வாங்கப்படாது, போய் நீங்கள் கொடுக்கணும். நம்ம பணம் செலவு பண்ணி கேக்கு அல்லது சாக்லேட் வச்சு வீடு வீடாக போய் கிறிஸ்மஸ் தாத்தா போய் பாட்டு பாடி ஜெபம் பண்ணி ஸ்வீட் கொடுத்துட்டு வருவாங்க. அவங்களே கூப்பிட்றாங்க, கிறிஸ்தவரெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து பாட்டு பாடுங்க, எங்கள் வீட்டில் ஒரு ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு தான் கிறிஸ்மஸ்ஸு, அதுக்கு தான் கேரல் என்பது. கிறிஸ்தவ வீட்டுக்கு போய் பாட்டு பாடிக்கிட்டு அவங்க கொடுக்குற காஃபி வடையை சாப்பிட்டுக்கிட்டு மாறணும் சபைகள். சபையை மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் மாறலை, உங்களை மாற்றுற மாதிரி கர்த்தர் காரியம் செஞ்சிருவார். 2 வருஷம் முடக்கி வச்சுருந்தார்ல, நீங்கள் மறுபடியும் நினைச்சல முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதங்க. நம்ம சபை மாறலைன்னா திரும்ப கர்த்தர் பயங்கரமான காரியத்தை உண்டாக்கிடுவார். இன்னும் உணர்வு வராமல் இருக்கிறோம், நம்ம மாறணும். சும்மா வழக்கத்தின்பட்டு நாங்கள் இப்படி தான் பரம்பரையாக செய்கிறோம், தலைமுறையாக செய்கிறோம், பைபிளில் இருக்க அப்படி செய்ய சொல்லி சுவிசேஷத்தை அறிவிங்க, பயன்படுத்தி கொள்ளுங்க. கிறிஸ்தவ வீட்டுக்கு போய் பாட்டு, கிறிஸ்தவங்களை எங்கள் வீட்டுக்கு வராதங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் போய் மற்ற இந்துக்கள் வீட்டுக்கு போங்க, ஆண்டவர் அறியாத வீட்டுக்கு போங்க, சுவிசேஷம் சொல்லுங்கள், அவங்கள வாழ்த்துங்க, அவங்கள போய் ப்ளஸ் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்வீட்டு கொடுங்க, அவங்க சந்தோஷப்பட. கிறிஸ்மஸ் வந்தால் எங்களுக்கு கிறிஸ்மஸுக்கு தாத்தா கேக் கொடுக்குறாரு, எங்களுக்கு ஸ்வீட் கொடுக்குறாங்கன்னு அப்படியே ஒரு ட்ராக்ஸ் கொடுங்க, அழகாக வாங்கி வாசிப்பாங்க. கிறிஸ்மஸ் ட்ராக்ஸ் வேணுமா, எங்கிட்ட இருக்குது, எல்லா நம்முடைய கெத்செமனே ஜெபமாயத்தில் இருக்குது. கிறிஸ்மஸ்னால் என்னன்னு சின்ன அதை வாங்கி போய் கொடுங்க. இயேசுவை அறிவிங்க. சும்மா நீங்கள் இந்த பறந்த மாதிரி உங்களுடைய பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை மீறாதங்க. இன்னும் என்ன பாரம்பரியம்? பாரம்பரியத்தை இயேசு உடைத்தார். பாரம்பரியமே தப்புன்னு பேசினார் இயேசு. அதனால தான் சிலுவைக்கு கொண்டு போனாங்க. என்ன பாரம்பரியம் வேண்டி கிடக்கு? வசனம் தான் முக்கியம். வசனத்தின்படி சபை, வசனத்தின்படி நம்ம காரியம் நடக்கணும். அப்போ முன்னோர் தப்பு பண்ணாங்களோ தப்பு தான், அது அறியாமையின் காலம். அறியாமையினால் தப்பாக பண்ணால் கூட அந்த பக்தியை ஆண்டவர் கனப்படுத்தினார். இப்போ அப்படி கிடையாது. இப்போ வித்தியாசம். இப்போ சின்ன பிள்ளைகள் ஜெபம் பிசாசு போகுதில்லை, சின்ன பிள்ளைகள் ஜெபம் கேன்சர் சுகமாகுதில்லை. இப்போ என்ன காலம்? எழுப்புதல் காலம். இப்போவும் நீங்கள் அந்த காலத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அப்போ குடும்பி வச்சுருந்தாங்க, வேஷ்டி தான் உடுத்தாங்க. இப்போ எல்லாம் மாறிட்டீங்கல்ல. இப்போ அது மட்டும் மாறினீங்க, என்ன பாரம்பரியம்னு பெருசாக பேசுகிறீங்க?